என்னன்னா என்ன சொன்னாங்க அண்ணாவை பார்த்து அவர் படமாக நடிச்சிட்டு இருந்து இப்போ வந்து அவரால் எப்படி அண்ணா அதுக்கு பதில் சொன்னார், நான் கொள்ளடிக்கிறதுக்கு வரல, கொள்ளடிக்க கற்றுக்கணுன்னதெல்லாம் வரல, நல்லது செய்யணும்னு வர, அதுக்கெல்லாம் வந்து அனுபவம் இல்லை. அண்ணாவுக்கு வந்து எல்லாரோட அனுபவம் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா, 50 படங்கிட்ட நடிச்சிருக்காரு. ஒரு படத்துக்கு ஒரு ரோல் 2 ரோல் நடிச்சிருக்காரு. அப்போ நடிக்கும் போது அந்த ஃபீலிங்கு மக்களுடைய வந்து வறுமையும் தெரியும், பணக்காரனா இருக்கிறது எப்படி தெரியும், ஏழ்மையா இருக்கிறது எப்படி தெரியும். அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இல்ல ஏறி வந்து நீங்களே உங்க ஃபேமிலி வந்து ஆளும் போது எங்க தளபதி கஷ்டப்பட்டு வேர்வை எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுங்க. நம்ம அண்ணா முதல்வர் ஆயிட்டாரு, ஸ்வீட் சாப்பிடுங்க. நாம சரியான பார்த்தவங்க எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுங்க. கணிச்சாங்களே ஆக்சிஸ் இந்தியாவை தவிர எங்களெல்லாம் வந்து அதாவது எப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கி நாங்கெல்லாம் முட்டாளு இவங்க போட்டாங்கன்னா நாங்க நம்பிடுவோமா? நாங்க யாருமே நம்பல. ஆக்சிஸ் இந்தியா கணிச்சதை மட்டும் தான் நாங்க வந்து நம்பணும். ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா பேசிச்சு அப்படி இப்படின்ட்டு. ஆக்சிஸ் இந்தியா வந்து 2021ல சொன்னதை பாத்தீங்களா? நாங்க நம்பணும். அதுதான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஒண்ணு இருக்கு, கடவுள்னு இருக்காரு. அதனால நாங்க அப்போதே ரொம்ப நம்பிக்கையா தான் இருந்தோம். வந்து ஸ்டாலின் சாரே அவரோட தொகுதியில தோத்துருக்காரு. ஹாப்பியா இருக்கும் ப்ரோ. ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாடி. கொள்ளடிச்சது டாடி இந்த நாட்டுக்காக உழைச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க டாடி. அதனால நாங்க வந்து உங்களுக்கு பாசமா வந்து பொண்ணுங்க எல்லாம் வந்து பாசமா உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லி நாங்க கேட்டோம். வயசாயிடுச்சு, நடக்க முடியல. அது இல்லாம விஜய் அண்ணா என்னென்ன செய்யறாரோ அதை பார்த்து செய்றீங்க. அதனால உங்களுக்கு முடிஞ்சு போச்சு உங்க கதை. கதம் நீங்க பேரா பேத்தி ஃபேமிலியோட வந்து நீங்க வந்து இதுக்கு மேல வந்து நீங்க சுற்றுலா போலாம். விஜய் ஸ்டாலின் அங்கிள் போய் ரெஸ்ட் எடுத்துங்க அங்கிள் ப்ளீஸ். கதம் தெரியுதா? டிவிக்கு தான் ஆட்டம் முடிஞ்சிச்சு. கப்பு எங்களுக்கு தான். அவர் சொல்றாரு பாருங்க. ஸ்டாலின் அங்கிளுக்கு சங்க உதிரம். இல்ல அது கட்டணும் சொல்லக்கூடாதா? எவ்வளவு பேர் குடிச்சு சாவுறான். நாங்க சாப்பிட்டு மட்டும் கோவம் வருது இல்ல. எங்க அப்பா குடிகாரரு. எவ்வளவு பேர் கள்ளக்குறிச்சில பிராண்ட்னு வச்சிருக்காங்க. கனிமொழி பிராண்ட். தொழிலா எவ்வளவு தொழில் இருக்கு. கள்ளக்குறிச்சில வந்து குடிச்ச அத்தனை பேர் சாகும் போது வராத வந்து அன்பில் மகேஷ் எல்லாம் இங்க கரூர்ல வந்து அடுத்த செகண்டே நிக்கறாங்க. அது எப்படினே தெரியல. மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் இந்த ரிசல்ட் நடந்தது. போர்க்களத்துல வெற்றி பெற்றோம். 43 குழந்தைகள் வந்து பள்ளியில சாப்பாடு சாப்பிட்டு ஃபுட் பாய்சன். அதுதான் பாவம். நிறைய பேர் வந்து இல்லாதவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அமைச்சர்கள் கூட போல அதுக்கெல்லாம் போல. ஆனா கரூருக்கு மட்டும் டாலி எல்லாம் வந்து அது எப்படி பதில் சொன்னாங்க. தளபதி வந்தாரு இந்த நோட்டி எடுத்து ஆமா என்டிகே பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அவரை பத்தி பேசலன்னு காண்டா இருக்கு. அந்த சாட்டை துரைமுருகன் இங்க வர சொல்லுங்க. நாங்க எல்லாம் இங்க நிக்கிறோமா? சாட்டை துரைமுருகன் எவ்வளவு பெண்களை பத்தி இழிவா பேசுறாங்க. சாட்டை துரைமுருகன் சாக்கட துரைமுருகன். சாக்கடதான் உங்க பெத்தவள ஒரு அம்மா தானே. அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து 2 தொகுதியுமே தோத்துருவாருன்னு சொல்லி. கிழிச்சா நீ எத்தனை தொகுதி தோத்த? ரொம்ப வாய் பேசக்கூடாது. இல்ல அது வந்து புக் மார்க் பண்ணிக்கோங்க. 4ஆம் தேதி போடுங்கன்னு சொன்னாரு. புக் மார்க் எங்கடா போனா? நாங்க எங்க தான் இருக்கிறோம். வாடா 4ஆம் தேதி அந்த வீடியோ கட் பண்ணி அந்த தகுதி இருக்கா? அந்த வார்த்தை சொல்றதுக்கு தகுதி இருக்கா? இல்ல நேத்து போய் நெல்சன் அண்ணால கூப்பிடறாளே. ஒரு நாள் தூசிக்கு பெற முடியுமா? இப்போ அப்படியே வெளிய வர முடியுமா? இப்போ இனிமே வர முடியுமா? இல்ல நேத்து போய் நெல்சன் பிரதர் வீட்ல போய் அவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கீங்க. நீங்க வெட்டி இருக்கீங்க. ஒரு வயசானவங்கள கூட பார்க்கல. அவர் வந்து 1 இயரா வந்து டிஎம்கே பத்தி அவர் பேசினா அவரே சொல்லியிருக்காரு. அவங்க கூட வந்து அவர் வந்து எதுவுமே பண்ணல. ஆனா நீங்க என்டிகே கேவலமான ஜென்மமா இருக்கீங்க. தமிழர்கள் பொறுக்கி பொறப்பவங்க எல்லாம் நீங்க தானே இருக்கீங்க. ஓட்ட வேற போட்டு ஏமாந்துட்டீங்களே. இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. நீலாம் வரக்கூடாதுன்னு தான் எங்க அண்ணன் விஜய் சொத்து வாங்கியிருக்க. இது வந்து உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீ அவரே போட போயிருக்க. இப்ப மக்கள் எல்லாம் கொஸ்டின் கேக்குறோம்ல. வா எங்க வீட்டுக்கு வா. எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கு வா. பேச்சுவார்த்தை நடத்த போனவனுக்கு எதுக்கு வெட்டு கத்தி எதுக்கு எடுத்துட்டு போனா? பேச்சுவார்த்தை நடத்தணும். தமிழ் பேரை வச்சு கேவலமா கட்சி நடத்தலவனே நீ தாண்டா சீமான். அதனாலதான் சீமான் இல்ல அவன் பேரு சாமான்.
சீமான் விஜயலட்சுமி பாவம் ஏமாத்திட்டு நீ வந்து மத்தவங்கள பத்தி பேசுறியா? கிராமத்துல சீமான் கட்சியில சேரணும்னா 2000 கொடுக்கணும், தலைக்கு 2000, 5000 இவர் வந்து மக்கள் கிட்ட இருந்தே பணத்தை வாங்கிப்பாரு. இவர் முத்தாங்குத்தா தப்பு இல்ல. ஏங்க தளபதி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாருன்னா திரள் நிதி பிச்சை எடுத்து பொழைக்கிற உனக்கே இவ்வளவுனா சொந்த காசுல அவர் ஜெயிச்சு எங்க அண்ணன் விஜய் என்ன வராரு, அவருக்கு எவ்வளவு கோடியில நீ இடம் வாங்கியிருக்க, அத்தனை ஏக்கர் இடம் வாங்கியிருக்க. அது தெரியாம மக்கள் எத்தனை பேர் உனக்கு நிதி உதவி பண்ணிருக்காங்க. எல்லாரையும் சீப்பா ஏமாத்திருக்க. அதை ஒருத்தவர் கண்டுபிடிச்சிடாருன்னு சொல்லிட்டு அவரை வேற வெட்ட அனுப்பிச்சிருக்க. உனக்கு அசிங்கமாவே இல்லையாடா? அவனுக்கு சப்போர்ட் பண்ணவங்களா இப்ப வந்து பேசுங்கடா. எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல. ஐயோ நாங்க தமிழர் விவசாயி. என்ன விவசாயி? உண்மையான விவசாயி யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அவர் எந்த இடத்துல இருக்காருன்னே தெரியல ப்ரோ. நான் தேடி கண்டுபிடிக்கணும் அவரை. வந்தா சொல்லுங்க சரியா? மக்கள் கூட எங்க கூட வந்து நாங்க பேசுறோம். ஏன்னா நிறைய சீமான் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. நினைச்சா தம்பின்னு வாரு, நினைச்சா ஒருத்தவங்க யாரும் நல்லது செய்ய வரக்கூடாது. உங்களுக்கு பொறுக்காது. நீங்க தான் கண்ணை மட்டும் ஆப்டம் அவ்வளவுதான் உனக்கு. அக்கா டென்ஷன் ஆயிட்டாங்க. பாத்துக்கோ சீமான். அவன் தாங்க ஓவரா பண்ணியிருந்தானே. என்னங்க அவளை மட்டும் இல்ல 2 பேரும் வச்சு செய்யணும். அது சீமானையும் சரி அவனையும் வச்சு. ஜூலி ஒரு செத்த ஏலி. அவனை பத்தி எல்லாம் சிம்பிளி வேஸ்ட் கிட்னி திருடி. இல்ல அவளுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? பிக் பாஸ் ஜூலிக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேக்குறேன். அவளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நர்ஸா நீ ஃபர்ஸ்ட் உன்னோட பேக்ரவுண்ட யோசிச்சியா? நர்ஸா இந்தியா மூடிட்டு ஏதோ ஒரு ஜல்லிக்கட்டுல நீ ஃபேமஸ் ஆயிட்ட. சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதேன்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு இல்லாம இதுல வேற நீலாம் அரசியல் பத்தி பேசுற. கிட்னி திருடி அடியே ஜூலி கிட்னி திருடி எங்கடி திருடி நல்லா தீஞ்சு மூஞ்ச போய் பாத்திருக்கியாடி? இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? நீ போய் கண்ணாடியில போய் பார்ப்போம். இருமா, ஜல்லிக்கட்டுல யார் யாரெல்லாம் ஃபேமஸ் ஆகணும், உயிர் தியாகம் பண்றாங்க தம்பியாங்கள, அவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆகல. அவங்க வீட்டுக்கு ஒரு 5 லட்சமா 10 லட்சமா ஒரு சொல்லிக்கிறான். மாடு வளர்த்திருக்கேன். ஒரு நாள் போய் குடிக்க முடியல உன்னால அன்பா மாட்டேன். அந்த ஜல்லிக்கட்டுல நாங்களும் தான் ப்ரோ கத்தணும். ஆனா என்ன தெரியுமா பண்றாங்க? ஒரு பொண்ணு கலரா இருக்க கூடாது, உடனே அவளை பாக்கி விட்டுறாங்க. என்னடா இது நல்ல கதையா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்படுற பொண்ணுங்க இருக்காங்க. அந்த சைடுல உங்க கேமரா திரும்பவே திரும்பாது. அதான் உங்களுக்கு வச்சாலுங்க ஆப்பு. பெரும்பாலும் அடிப்பா சாட்டை. அசிங்கமா பேசி பொழைச்சுக்கிறாருங்க. ஏதோ அண்ணாவை பத்தி பேசி பொழைச்சுக்கிறாரு. இது வரையும் பொழைச்சிட்டாரு. இனிமேல ஒண்ணும் சாட்டை கால்ல இருந்து உன்னை தேடி இருக்க. எங்கடா இருக்க? வா இங்க வா பணையர் வா. நீ வாங்க வந்துட்டு போ. அடிக்க மாட்டோமா? செருப்பு பிஞ்சிடும் ப்ரோ. என்னடா வாங்கணும் உங்களை பார்க்கணும். பல கோடி மக்கள் உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க தளபதி சாட்டை முருகன் சொன்னாரு. அவரு ஆட்சி